பாகம் 2 ரகசியம் வெளிவருகிறது. அடுத்த நாள் காலை விஜயநகர அரண்மனை இன்னும் அமைதியாக இருந்தது. ஆனால் தெனாலிராமன் மட்டும் மிகவும் கவனமாக ஒரு திட்டம் போடிக்கொண்டிருந்தார். நேற்று அந்த பேசும் கிளி பற்றி அவர் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு கிளி இவ்வளவு தெளிவாக மனிதர்களைப் போல பேசுவது எப்படி என்று அவர் நினைத்தார். அதனால் காலை எழுந்தவுடன் அவர் அரசரிடம் சொன்னார். அரசே, இந்த கிளியை நான் சிறிது நேரம் தனியாக பார்த்து கொள்ளலாமா? அரசர் கிருஷ்ணதேவராயர் சம்மதித்தார். சரி தெனாலிராமா, நீதான் புத்திசாலி, பார்த்து சொல்லு. தெனாலிராமன் கிளியை அரண்மனையின் ஒரு சிறிய அமைதியான அறைக்கு கொண்டு சென்றார். அந்த அறையில் ஒரு பெரிய திரை இருந்தது. அவர் மெதுவாக அந்த திரையை கவனமாக பார்த்தார். பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது போல இருந்தது. அவர் மெதுவாக திரையை திறந்தார். அங்கே என்ன இருந்தது தெரியுமா? திரையின் பின்னால் சுவரில் ஒரு சிறிய குழி. அந்த குழியின் உள்ளே யாரோ ஒளிந்திருந்தார். தெனாலிராமன் உடனே சிரித்தார். அவர் அமைதியாக சொன்னார், போதும், வெளியே வாருங்கள். சிறிது நேரம் அமைதி. பிறகு அந்த குழியிலிருந்து ஒரு மனிதன் மெதுவாக வெளியே வந்தான். அவன் யார் தெரியுமா? நேற்று அந்த கிளியை கொண்டு வந்த வியாபாரியின் நண்பன். அரண்மனை காவலர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். தெனாலிராமன் சொன்னார், இவன்தான் கிளி பேசுவது போல பின்னாலிருந்து பதில் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றினான். அந்த மனிதன் தலையை குனிந்து நின்றான். அந்த நேரத்தில் அரசர் அறைக்குள் வந்தார். அவர் மிகவும் கோபமாக கேட்டார், என்னை ஏமாற்ற நிலைத்தாயா? வியாபாரி பயத்தில் நடுங்கினான். மன்னித்து விடுங்கள் அரசே, நான் பணம் சம்பாதிக்க நிலைத்தேன். அரசர் இன்னும் கோபமாக இருந்தார். ஆனால் தெனாலிராமன் அமைதியாக பேசினார். அரசே, கோபப்பட வேண்டாம். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். வெளியே பார்க்கும் எல்லாமே உண்மையில்லை. அரசர் சிறிது நேரம் யோசித்து சிரித்தார். தெனாலிராமா, உன் புத்தி இல்லையென்றால் நாமே ஏமாந்திருப்போம். அனைவரும் சிரித்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று அந்த கிளி கீக் 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 என்று சத்தமாக கத்த ஆரம்பித்தது. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு சொன்னார், பாருங்க அரசே, இப்போதான் இந்த கிளி உண்மையான குரலில் பேசுகிறது. அரண்மனை முழுவதும் சிரிப்பால் நிரம்பியது. ஆனால் அந்த கிளி இன்னும் ஒரு விசித்திரமான செயல் செய்தது. அடுத்த நிமிடம் நடந்தது யாரும் எதிர்பார்க்காதது. அந்த விசித்திரமான செயலை பாகம் 3 பார்ப்போம் நண்பர்களே. இந்த சுவாரஸ்யமான கதையை முழுவதும் பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த தெனாலிராமன் கதைகளுக்கு பெல் ஐகான் அழுத்துங்கள்.